ஒரு நாள் சூரியன் பொலிவாக இருக்கும் ஒரு அழகான சிறிய பண்ணையில் பசுமையான வயல்களுக்கு நடுவே ஒரு ஒளிரும் ஆரஞ்சு நிற கோழி இருந்தாள். அவளுடைய பெயர் ராணி. ராணி என்பவள் மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்துடன் இருப்பவளாக எல்லோராலும் அறியப்பட்டாள். அவளுக்கு மற்ற உயிரினங்களிடம் பேசுவது அவளுக்கு பிடித்தமான ஒன்றாக இருந்தது. ஒரு நாள் காலையில் ராணி வழக்கம்போல் விரைவாக எழுந்து தனது கூட்டிலுள்ள முட்டைகளைச் சரிபார்க்கச் சென்றாள். அவள் இறகுகளை அசைத்த போது அவளது கண்களில் ஒளிரும் ஒரு முட்டை பளிச்சென தெரிந்தது. அந்த முட்டை மற்ற முட்டைகளைப் போல் இல்லாமலிருந்தது. அது சூரிய வெளிச்சத்தில் வெளிச்சமிட்டு மெதுவாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அது மாயமானது போலவே இருந்தது. அவற்றை பார்த்து, "இது என்னது?" என்றாள் ராணி, சிரிக்கிற முகத்துடன் தலையை சாய்த்துக் கொண்டே. அவள் மெதுவாக அந்த முட்டையைத் தட்டியபோது, அதிர்ச்சி கொடுக்குமாறு அந்த முட்டை கண்களைத் திறந்தது. அந்த முட்டை மெதுவாக பேசியது. "வணக்கம் ராணி, நான் தான் எகி, பேசும் முட்டை." "அடடா, பேசும் முட்டையா?" ராணி அதிர்ச்சியுடன் தனது இறகுகளை உயர்த்தினாள். "இது ஆச்சரியமாயிருக்கு" என்று கூறினாள். எக்கி என்னும் பேசும் முட்டை கொஞ்சம் குஷியாக சிரித்துக்கொண்டு கூறியது, "நான் இன்று உன் நாளை சுவாரஸ்யமாக மாற்ற வந்திருக்கேன். அந்த சலிப்பான வேலையெல்லாம் மறந்துவிடு. நாம் குஷியாக ஒரு விசித்திரம் செய்யலாம்." ராணி ஆச்சரியத்துடனும் ஆர்வத்துடனும் சிந்தித்தாள். "சிறு சிறு வேலையை விட எனக்கு மகிழ்ச்சிதான் பிடிக்கும். சரி, என்ன செய்வது?" எக்கி தந்திரமான சிரிப்புடன் சொன்னது, "நீ நடந்து செல்ல வேண்டாம். அதற்கு பதிலாக மலை சரிவில் உருண்டு போனா எவ்வளவு குஷி தெரியுமா?" ராணி சிறிது தயங்கினாள். "மலை சரிவா? ஹும், நானும் அதெல்லாம் செய்ததில்லை." அவள் ஆழமான மூச்சை இழுத்துக்கொண்டு தனது இறகுகளை சுருக்கிக் கொண்டு மெல்ல மலை சரிவில் உழுந்து புறப்பட்டாள். விரைவாக வட்டமிட்டு சுழன்று கொண்டே சென்றாள் ராணி. அவள் நேராக சென்று ஒரு தண்ணீர் வாளியில் மேல் விழுந்தாள். அந்த பண்ணையின் அனைத்து மிருகங்களும் திரும்பிப் பார்த்தன. பல்லூ மாடு தன்னுடைய கண்ணாடியை சரி செய்து தலை அசைத்துக் கொண்டே சொன்னது, "ராணி, நீ என்ன செய்றே? இது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குதே." ராணி வாளியிலிருந்து நனைந்தபடி எழுந்து, "நான் நினைத்ததை விட இது கொஞ்சம் மோசமா போச்சு" என்று முணுமுணுத்தாள். ஆனால் எக்கி அடுத்த ஐடியாவுக்கு ஏற்கனவே தயாராக இருந்தது. "இப்போ உன் தானியங்களை மறந்துவிடு. அதற்கு பதிலாக குப்பன் விவசாயரின் சிவப்பு மிளகாய் தூள் சாப்பிட்டு பாரு" என்றது எக்கி. ராணி எப்பொழுதும் புதுசா ஏதாவது செய்ய ஆசைப்படுவாள். அவள் மகிழ்ச்சியுடன் அடுத்த நிமிஷமே அந்த மிளகாய்ப் பொடியை நக்கினாள். அந்த நொடியில் பயங்கரமான காரம், வாயிலிருந்து நுரை, புகை, வெப்பம் கிளம்பியது. அவள் காரம் தாங்காமல் அங்குமிங்கும் ஓடினாள். அந்த நேரத்தில் பாலு மாடு ஒரு மூலையிலிருந்து அமைதியாய் பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் திகைத்து ஓடி வந்து கூறினான், "ராணி, போதும். அந்த முட்டை உன்னுடன் விளையாடி உன்னை முட்டாளாக்குது." ஆனால் ராணி அதைக் கேட்கவே இல்ல. "இன்னும் கொஞ்சம்தான் விளையாட்டு" அப்படின்னு மூச்சை இழுத்துக்கொண்டே சொன்னாள். அடுத்த நாள் காலையில எக்கி இன்னொரு புதுசான யோசனையோட வந்தது. "இப்போ பாலு மாடுக்கு நீ நீல நிற புள்ளிகள் போட்டுடு. அது பார்ப்பதற்கு ரொம்பவே காமெடியாக இருக்கும்" என்றது எக்கி. ராணி அந்த யோசனையை கேட்டதும் சிரித்து உடனே ஒத்துக்கொண்டாள். அவள் கவனமாக பலூவின் வெள்ளை உடம்பு முழுக்க பெரிய பெரிய நீல நிற புள்ளிகள் போட ஆரம்பித்தாள். பாலு எழுந்ததும் கண்ணாடியில் பார்த்து அதிர்ச்சியானான். அவன் முகத்தில் குழப்பமும் கோபமும் கலந்த அச்சம். அந்த வேளையில பண்ணையிலுள்ள எல்லா விலங்குகளும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. "இது ராணியோட பழைய இயல்பு இல்ல. ஏதோ தவறாக நடக்குது" என்றார்கள். அவங்கெல்லாம் கூடி ஒரு அவசர கூட்டம் வைத்தாங்க. கொஞ்ச நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் தெளிவாயிற்று. இந்த குழப்பத்துக்கும் கலாட்டாவுக்கும் காரணம் ராணி இல்ல,
அது பேசும் முட்டைதான். ராணி தனியா பெரிய ஆலமரத்துக்கு கீழ் அமைதியா உட்கார்ந்திருந்தா. அவள் முகத்தில் குழப்பம் தென்பட்டது. நான் ரொம்ப கலாட்டா பண்ணிட்டேன். நான் சிரிப்பதற்காக செய்ததை நினைக்கிறேன். ஆனா இப்ப அது எல்லாரையும் காயப்படுத்தி விட்டது என்று அவள் மெதுவா சொன்னா. அந்த நேரத்தில் எக்கி எப்போதும் போல சிரித்து, அதுதான் வாழ்க்கையோட பொருள் என்றது. ஆனா இந்த முறை ராணி வேற மாரி யோசிச்சாள். அவள் அவன் பக்கம் பார்த்து தலையசைத்து சொன்னாள், இல்ல எக்கி, இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய பாடம் கத்துக்கிட்டேன். வேடிக்கை நல்லதுதான். ஆனா புத்திசாலித்தனமா நடக்கணும். இனிமேலாவது செய்யும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்னா யோசிச்சு செய்யணும்னு தீர்மானிச்சிட்டேன் என்றாள். அவள் அப்படி சொல்லி முடிஞ்சதுமே அந்த மாயமான முட்டையிலிருந்து ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது. முட்டை மெதுவாக குலுங்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்குப் பிறகு அது ஒரு சின்ன பிளவுடன் நொறுங்கியது. அந்த பிளவிலிருந்து ஒரு சிறிய மெதுமெதுவான மஞ்சள் நிற சிக்கி தோன்றி வந்தது. அவனது பிரகாசமான கண்கள் ராணியை நேராக பார்த்தது. ராணி அதை பார்த்ததும் அவளோட மனசு எல்லாம் மாறிவிட்ட மாதிரி ஆனது. சர்ப்ரைஸ் என்று கிளுகிளுத்தது அந்தச் சிக்கி. நான் உன்னை சோதித்தேன் ராணி, நீ அதில் வென்று விட்டாய். நீயே யோசிக்க கற்றுக்கொண்டாயே என்றது சிக்கி. ராணி அதைக் கேட்டதும் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். நீ என்ன சோதிச்சியா என்று கேட்டாள். ஆமாம் என்று சிரித்துக் கொண்டே பதிலளித்தது அந்தச் சிக்கி. இப்போ நீதான் இந்த பண்ணையில இருக்கிற புத்திசாலியான ஹென் என்றது அந்தச் சிக்கி. ராணி சிரித்தாள். அவள் உணர்ந்தாள் தான் எவ்வளவு வளர்ந்துவிட்டாள் என்று. அந்தச் சின்னச் சிக்கியை தன் இறக்கையின் கீழ் தாங்கிக் கொண்டு, இனிமேல் ஒரு விஷயம் செய்யணும்னா 2 முறை யோசிச்சுட்டு தான் செய்வேன் என்று பெருமையுடன் அறிவித்தாள். அந்த நாள் முதல் ராணி பண்ணையிலேயே அதிக புத்திசாலி, அதிக நல்ல முடிவுகள் எடுக்கிற ஹென் ஆனாள். அவள் தனது சிறிய சிக்கிக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றுக் கொடுத்தாள். மாயமும் மகிழ்ச்சியும் நல்லதுதான், ஆனா உண்மையான மாயம் நீயே யோசித்து நல்ல முடிவுகள் எடுக்கிறதில்தான் இருக்கு என்றாள். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, முட்டாள்தனமான அறிவுரைகளை யோசிக்காம பின்தொடரக்கூடாது. எப்போவும் உன் மனசையும் அறிவையும் நம்பு.